உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அர்ச்சனை கொடியை கொடுங்க. என்னங்க இது? நாங்க வாங்கின தட்டை புடுங்கிக்கிறீங்க? ஆமாம்மா, அது அவங்க ஏற்கனவே வாங்கின தட்டுமா. காசு இன்னும் கொடுக்கல. காசு கொடுக்காத வரைக்கும் இது கடைக்காரரோட பொருள் தான். காசு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இது வாங்கினவங்களுக்கு சொந்தம். இந்தாங்க, இப்போ இது எனக்கு சொந்தம். என்னங்க இது அநியாயமா இருக்கு? வாங்கறதுக்காக ஒருத்தவங்க கையில எடுத்து வச்சிருக்கிற பொருளை புடுங்கிறது தான் உங்க மரியாதையா? மரியாதை இருக்குதோ இல்லையோ, மரியாதைக்கு மேல வேற ஒண்ணு இருக்கு. அது அவசியம். இப்போ இது எனக்கு அவசியம். நீங்க இருங்கம்மா. ஜனனி, நீங்க இருங்க. அராஜகம் பண்ணி அர்ச்சனை தட்டை எடுத்துட்டு எங்க போறீங்க? சாமி கிட்ட தானே. எதுக்கு? சாமி கும்பிடுறதுக்காகவா? சாமிக்கு முன்னாடி நீங்க பண்ண அக்கிரமத்தெல்லாம் சாமி பார்த்துட்டு தானே இருக்கும். அந்த சாமி உங்களை கேட்காதா? இல்ல இந்த மாதிரி சாமி கும்பிடுறவங்க மனசுல பக்தி தான் இருக்குமா? ஏய், கையெடு. எது சரி எது தப்புன்னு நீ எனக்கு சொல்லி தர வந்தியா? போயிடு. இது எனக்கும் அவங்களுக்குமான விஷயம். உனக்கு இதுல சம்மந்தம் இல்ல. ஒரு வகையில நான் இப்படி செஞ்சாதான் சாமிக்கே அது புரியும். இதுல நீ குறுக்க வராத. கைய விடு. அம்மா தான் தினமும் கோவிலுக்கு வருவாங்க. இன்னைக்கு குடும்பமா வந்திருக்கீங்க. எதுவும் விசேஷமா? ஐயா, அப்பாக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதான் அர்ச்சனை பண்ண வந்திருக்கோம். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்க. சரி, அர்ச்சனை தட்டை கொடுங்க. ஐயாவுக்கு உடனே அர்ச்சனை பண்ணிடுறேன். நாள் நட்சத்திரத்தை சொல்லுங்க. பேரு ராசு, மகர ராசி, திருவோண நட்சத்திரம். கொஞ்சம் இருங்கம்மா, அவங்களுக்கு முடிச்சிட்டு வந்துடுறேன். இல்ல, எனக்கும் சேர்த்தே அர்ச்சனை பண்ணுங்க. ஐயாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதனால எல்லாரும் குடும்பமா வந்திருக்காங்க. முடிச்சிட்டு பண்ணி தரேன் உங்களுக்கு. என்னோட வீட்டுக்காருக்கும் இன்னைக்குதான் பிறந்த நாள். இப்ப நீங்க எனக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ண போறீங்களா இல்லையா? சரி, பொறுத்துக்க மாட்டேன்றீங்க. நாள் நட்சத்திரத்தை சொல்லுங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.